அப்போ அங்கே ஓபிஎஸ் பிஜேபி போயிருந்தால் நேரம் பிஜேபி தலைவராக இருந்திருப்பார். இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்கள் அம்மாவுடைய வீட்டையே கோடநாட்டில் அடித்து உடைச்சிருக்காங்க, அங்கே ஏதோ டாக்குமெண்ட் எடுக்கிறது, கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் காலத்து அதிமுக இப்பொழுது இல்லை, கலைஞர் காலத்து திமுக இப்பொழுது இல்லை. கூட்டணி கட்சிகள் நீங்கள் கேட்க மாதிரி தான், அது ஷேர் ஆட்டோ மாதிரி தான் ஆச்சு. ஏற்கனவே இத்தனை பேர் நீ போகும்போது பார்க்கலாம், சில ஷேர் ஆட்டோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா யார் நின்னாலும் அவன் ஏற்றிக்கிட்டே இருப்பான். சில மேலெல்லாம் யாரை சொல்லுவான். சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் பொழுது கருணாநிதியை நோக்கி அடிக்க சென்றவர் தான் சேகர்பாபு. இன்னைக்கு செங்கல்பட்டு திருவள்ளூரினுடைய மண்டலத்திற்கு மிக முக்கிய ஒரு மந்திரியாக அவர் விளங்குகிறார். ரொம்ப எல்லாரையும் அதிர்ச்சியாளர்களையும் கொண்டு வந்துட்டாரு. அப்போ இது வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தான். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அதிமுக முதல்வர் இன்றைக்கு திமுகவில் சேர்ந்தது தமிழக அரசியல் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அவர் சேர்ந்ததுக்கான பின்னணி குறித்து விவரிக்க நம்முடைய இருந்திருக்கிறார் நமது அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், இப்போ திமுக எதிர்ப்பில் தான் அதிமுக உருவானதுன்னு கூட சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் அதுதான் உண்மை. ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் திமுக எதிர்ப்பை கடைபிடித்து தான் இருந்தாங்க. அவர் மூலிமா 2 முறை முதல்வராகப்பட்டார் ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு போய் திடுதிப்புன்னு காலையில் திமுகவில் சேர்ந்தது வந்து ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்குது, ஒரு வரலாற்று திருப்புன்னு கூட சொல்லலாம். அது அவர் இணைந்ததுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது இணைந்ததற்கான காரணம் அப்படின்றத நாம் சொல்வதற்கு முன்னாடி இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வரியில் சொல்லணும்னா அவருக்கு வந்து அதாவது அதிமுகவில் அவருக்கு ஒரு அகாமடேஷன் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் திமுகவிற்கு போக வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவருடைய முதல் செயல்பாடு வந்து அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுகவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு தான். அவர் எடுத்து சென்ற முடிவுகள் பலவும் தவறாக இருந்திருக்கலாமே தவிர இந்த நிலைக்கு அவர் தள்ளினதில் நிச்சயமாக அதிமுகவை விட நம்ம அதிகப்படியாக இன்றைய தேதியில் நடுநிலையாக பார்க்கும்போது பிஜேபி தான் இந்த விஷயத்தை தவறு விட்டுடுது. ஏன்னா ஒரு அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும், வாக்குகளை சிதறாமல் செய்ய வேணும் அப்படின்ற நினைப்பு இருக்கிறவங்க டிடிவி தினகரனை சேர்த்து வைக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஓபிஎஸ் உடன் இருக்கிறார், டிடிவி இல்லை, ஊரறிஞ்ச விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 2024 வெளில போயிட்டீங்க. அப்போ இவர் ஓபிஎஸ் தான் கூட அவங்க பிஜேபிக்கு நிற்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் நடந்த ஒரு மாநாடு இதெல்லாம் இருக்கும்போது பலமுறை அவர் டெல்லிக்கு போகும்போது அவரே நான் கையெடுத்து கும்பிட்டுலாம் கேட்டேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாரு. காவி உடை தரித்து காவி வேட்டியெல்லாம் கட்டிட்டு பிஜேபி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டிற்கு போனார். இப்போது அவர் வந்து முதல்ல இப்போ அந்த ஒரு சச்சரவுகள்லாம் ஏற்படும் பொழுது, ஒரு பிரிவினை ஏற்படும் பொழுது அவர் பிஜேபிக்கு போயிருந்தார்னா இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் பெரிய இடத்துல இருந்தாரா, அவர் முக்குளத்தோர் வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் இருந்ததா? அப்போ அங்கே ஓபிஎஸ் பிஜேபி போயிருந்தால் நேரம் பிஜேபி தலைவராக இருந்திருப்பார். நயினார் நாகேந்திரன் திமுகவுக்கு போயிருப்பார், திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருப்பார். ஆனால் அவர் வந்து நம்பினார், அது ஓபிஎஸ் வந்து நம்பினார் என்னென்னா பிஜேபி தன்னை கைவிடாது, நாம் வந்து அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் வந்து ஒரு 2016 கடைசீட்டில் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5 அவர் மரணமுறுகிறார். அதன் பிறகு ஓபிஎஸ் பதவி இருக்கிறார். 1.5 மாதம் தான். 2017 பிப்ரவரி 7 இவர் போய் ஜெயலலிதா அவர்கள் சமாதியில், அது ஒரு துக்கில் குருமூர்த்தி அவர்கள் சொன்னார்னு ஏதோ பின்னால் அவர் சொன்னாலும் கூட அவர் போய் நின்று என்னையே 1.5 மாதத்துலேயே நீங்கள் பதவி விட்டு ஆட்டினீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரிசிக்னேஷன் லெட்டரு நிலையை நான் தள்ளப்பட்டேன், நெருக்கடி கொடுக்கப்பட்டேன், அந்த சமாதியில் அவர் பேட்டி கொடுத்துட்டு வெளில போனார். வெளில போய் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து 2 தலைவலியாக நீண்ட நாட்களாக அப்போ வந்து அன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் இவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்தார். பின்னால் இவருக்கு பிரச்சனை வந்த பொழுது டிடிவி தினகரனை சமாளிக்கிறதுக்கு மறுபடியும் பிஜேபி துணையோட ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்குள் நுழைகிறார். அது கடந்த கால வரலாறு. அதுக்கு இடையில வந்து இடைத்தேர்தல் வந்த பொழுது கூட இவர் தொடர்ந்து பேசினார். இப்போ நடந்துட்டு இருந்த எடப்பாடியினுடைய ஆட்சி ஊழலாட்சின்னு சொன்னார், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்து டக்குன்னு சேர்ந்து அவர் துணை முதலமைச்சர் பதவியில் இருந்தார். இந்த பக்கம் தேர்தல் 2021 தேர்தல் நடக்கும்போது டிடிவி ரொம்ப பெரிய அகேன்ஸ்டாக பேசியிருந்தார், எடப்பாடியை நிறைய பேசியிருந்தார். பாமக கூட்டணி வைக்கும்போது நீங்கள் உங்கள் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக வச்சுருக்கீங்க, 10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ஒதுக்கும்போது நிறைய திட்டினாங்க.
இது ஓபிஎஸ் தர்ம சங்கடத்துக்கு ஆளானார். அவர் ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் இருந்தது. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, மறுபடியும் இந்த மாதிரி அவருக்கு அதாவது கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை, இப்படியெல்லாம் பேசுனது எல்லாமே பேப்பரில் தான் இருந்துச்சு. அவர் பெரிய அளவில் அவருக்கு கொடுக்கப்படல. நாம் வந்து எந்த கட்சி ஆதரவாளர்களும் கிடையாது, தனி மனித ஆதரவாளர். நடந்ததை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது அவர் வந்து நிறைய இடங்கள் ஒதுக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கி சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்து சிவி சண்முகம் கூட இப்போ சமீபத்தில் ஆவேசமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, அவர் கட்சி அலுவலகத்தை உடைச்சிட்டாரு, அவர் வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். இது ஒரு கேஸ் இருக்குது. ஆனால் நான் டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனேன், கட்சியினுடைய சில தகவல்லாம் வழக்காக எடுத்துகிட்டு போனேன், கட்சி ஆஃபீஸை நாங்கள் எதுவும் பண்ணல, இப்படி ஒரு இது இருக்குது. இவங்க திருப்பி வந்து இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்கள் அம்மாவுடைய வீட்டையே கோடநாட்டில் அடித்து உடைச்சிருக்காங்க, அங்கே ஏதோ டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு, கொலை செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் நடந்திருக்காது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் இதே முதல்வர் சொல்கிறது தான், கொடநாடு கேஸ் எடுத்துகிட்டு நடுத்திட்டு ஓடிடுவீங்க அப்படின்றார். இதில் நம்ம தரவுகள் கடந்த கால பதிவுகளை தான் நம்ம வரிசைப்படுத்துகிறோம். இப்படி தான் இவங்களுடைய நிலை இருந்தது. உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, அவர் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். இப்போ பேட்டி கொடுத்தாரு, நான் என்ன சங்கர மடத்தில் போய் சேரட்டுமா அப்படின்னு கேட்டார். 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு முதலீடு சிக்கியிருக்கு, இன்றைக்கி அரசியலாகவும் அவர் வந்து இருக்கிறாருன்னு. அந்த விஷயம் நமக்கு ஒரு உறுதித்தன்மையோடு தெரியாது. பெரும்பாலான பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க, அவருடைய ஒரு முதலீடு வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்கிட்ட மாட்டிக்கிச்சு, அதை மீட்டு தாருங்க, எனக்கு கூட அரசியல் எதிர்காலம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பையனுக்கு கூட கொடுங்க, நான் வந்து ஒரு அரசியல் தலைமையேற்க தயாராக இல்லை. அதனால தான் அவருடைய கூட இருந்த எல்லாம் ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் போகிறார், மனோஜ் பாண்டியன் போகிறாரு, அவருடைய ஆதரவாளர்களாக இருந்தவங்க, இப்போ பிஜேபி கூட்டணி வந்தோடனே அன்வர் ராஜா போனார். இந்த மாதிரி எல்லாருமே தொடர்ந்து போனாங்க. அவங்கெல்லாம் இப்போ திமுக ஏன் இவ்வளோ தூரம் வரல, இவ்வளோ தூரம் பேசு பொருள் ஆகலை, இவ்வளோ தூரம் எல்லோரும் கொந்தளித்து பேட்டி கொடுக்கல? ஜெயலலிதா இருக்கும்போதே டிஎம் செல்லகணபதி போனார், ரகுபதி போனார், சேகர்பாபு போனார். இவங்க எல்லாமே ஜெயலலிதா இருக்கும் பொழுதே போனாங்க, எல்லாரும் மந்திரியாக இருந்து போனாங்க. ஏமா வேலை அதற்கு முன்னால் இருந்தவர் அதிமுகக்காரர் தான், இன்றைக்கி திமுகவில் ஒரு தூணாக காணப்படுகிறார். KKSSR ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவர் ஒரு தூண். அது மாதிரி அப்படி நிறைய நடந்திருக்குது. இன்றைக்கி இவர் போயிருக்கிறாருன்னா இது வந்து இந்த குழப்பங்கள் வந்து நாம் ஒரு வெறுப்பு இல்லாமல் பார்த்தா பிஜேபியினுடைய கணக்கீடு தான் மிஸ் ஆகிடுச்சின்னு நான் நினைக்க தோணுது. இப்போ வைத்தியலிங்கம் ஆகட்டும், அன்வர் ராஜா அவங்க டிஎம்கேக்கு போயிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் தாவேக்கு போயிருக்கிறாங்க. இப்போ மூத்த தலைவர்கள்லாம் வந்து வேறு கட்சி நோக்கி பயணிக்கிறாங்க. இவர் இன்னைக்கு கூட சொல்கிறார், ஓபிஎஸ் வந்து அவர் சர்வாதிகாரியாக நடந்துக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, சர்வாதிகாரி அப்படின்ற சொல் வந்து ஒரு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களையே நம்ம சொல்லியிருக்கணும், ஏன் எம்ஜிஆர் அவர்களே கேண்டிடேட்டை மாற்ற முடியுமா? நாம் தமிழர் இப்போ சீமான் அவர்கள் வந்து அவரும் வந்து அந்த உறுதித்தன்மையோடு இருக்கிறார். அவருடைய பேச்சு கொள்கையில் நமக்கு வந்து கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கட்சி கட்டமைப்பை அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செஞ்சாகணும். அப்படி சூழலுக்கு ஏற்ப அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அவர் கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணி இது கடந்த காலத்தில் ஒரு அப்போ தான் தலைவராக நீடிக்க முடியும், உறுதித்தன்மையோடு இருந்தால். இல்லை, இவ்வளோ தலைவர்கள் போகிறக்கான காரணம் என்னென்னு இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போயிருக்காங்க. நான் ஜெயலலிதா காலத்தில் போயிருக்கேன், எம்ஜிஆர் காலத்தில் போயிருக்காங்க, ஜெயலலிதா காலத்தில் போயிருக்காங்க. பேரெல்லாம் கூட நம்மளால் சொல்ல முடியும், மக்களுக்கும் தெரியும். காளிமுத்து உட்பட நிறைய பேர் வரிசையாக சீனியர் லீடர் மக்களால் அறியப்படுபவர்கள் போயிருக்காங்க. தமிழ் குடிமகன் ஒன்று கலைஞர் இருக்கும் பொழுது ஒரு மந்திரியாக இருந்தார். அவர் வந்து ஒரு கடைசி நேரத்தில் இளையங்குடி, சிவகங்கை மாவட்டத்தில் இளையங்குடியில் வந்து இருந்தார். தமிழ் குடிமகன் 2 முறை அமைச்சர்கள் இருந்தாலும், ஒரு முறை தமிழ் பண்பாட்டுன்னு ஒரு தனித்துறையே உருவாக்கப்பட்டவர். அவர் ஜெயலலிதா கிட்ட போயிட்டார் கலைஞர் இருக்கும் பொழுது. அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொன்னார், அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னார். இது மாதிரி நிறைய இப்போ திமுக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கேருந்து திமுக உடச்சிக்கிட்டு தனி கட்சி கட்டு போனார் வைகோ. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் தான் என்னோடய எதிரின்னார். தூத்துக்குடியில் ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து அவர் நின்றுட்டு திடுதுப்புன்னு இவர் ரிசைன் பண்ணும்பொழுது தான், நான் இங்கே நின்னா ஸ்டாலின் வந்து கலவரம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வந்தார். அப்போ இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளில் பெரிய அளவில் சகஜம். இந்த இடத்துல அவர் ஏன் போனார்னா, அவருக்கு ஒரு முதலீடு அது மீட்டு தருவதில் பிஜேபி இல்லை, அவருக்கான அங்கீகாரம் சட்ட ரீதியாக அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட, அதாவது ஆலோசனைகள் சொல்லப்பட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர் மீண்டும் அதிமுகவில் சரி நடந்த தவறு வரணும் பொழுது இங்கே தயாராக இல்லை. அது ஏன் இவங்க தயாராக இல்லைன்னா, இல்லை நீங்கள் வந்து திமுகவோட தொடர்பில் இருக்கீங்க, அங்கே இருக்கீங்க, அப்படியெல்லாம் நமக்கு தோணும். திமுகவோட ஸ்லீப்பர் செல்னு கூட ஒரு காலத்தில் டீம் ஸ்லீப்பர் செல் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி நினச்சிருந்தால் அவங்க மட்டும் தனியாக, இவங்க இப்போ இன்றைக்கி டிடிவி தினகரன் சொல்கிறார் எங்களோட தான் டீல் அப்படின்னு. அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் என்ன அவருக்கு நம்ம அரசியலில் இவங்க வந்து கேபபிள் இல்லை, இவர்களுக்கு வந்து திறமையற்றவர்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே கிட்டத்தட்ட அவர்களுக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்வதற்கு அவருக்கு ஆலோசனை சொல்லி வழிநடத்திய
பண்டூட்டி ராமச்சந்திரனே எம்ஜிஆர் அதிமுக திமுகவுக்கு இவருக்கு லைஃப் இல்லைன்றார். இந்த மாதிரி இனிமேல் அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஒரத்தநாடு வைத்தியத்திலேருந்து மனோஜ் பாண்டியன் அவர்களிருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் அவரோட இருந்தவர் அங்கே தாவேக்காவில் போகிறார். செங்கோட்டையன் இந்த தானே முயற்சி பண்ணார், எவ்வளவோ பேசினார்ல. செங்கோட்டையன் அவர்கள் செய்திருக்க அதிமுகவிற்கான முரண்பாடு என்ன? அவர் முத்துசாமி நம்ம மறந்துட்டோம். முத்துசாமி அவர்கள்லாம் கட்சியில் ரொம்ப பெரிய சூப்பர் சீனியர். ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த மாதிரி கட்சியிலேருந்து இப்போ வேறு கட்சிக்கு அப்படியே மாற்று கட்சிக்கு போய் வளர்ந்தவங்களாம் இருக்காங்க. எம்ஜிஆருடைய பாரம்பரியத்தில் வளர்ந்தவர் திருநாவுக்கரசு, திமுகவினுடைய பாரம்பரியத்தில் வளர்ந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. அவர் போய் காங்கிரஸ் இருக்க தொழிற்சங்க தலைவராக இருக்கிறார், அப்படியே போகிறார், நேர் எதிர் கொள்கையில் போயிருக்கிறார். இப்போ பாஜகவில் போய் தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கும் அதிமுகவிற்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் தேசிய சித்தாந்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவங்க போகலீங்களா? இது பரவாயில்ல. மைத்ரேயன் பிஜேபியில் இருந்தார். அது பிறகு ஏடிஎம்கேவில் ஜெயலலிதா அவர்களால் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார். மீண்டும் அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருந்தார், ஓபிஎஸ் போனார். இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு. இன்னொன்று அவர்கள் பிராமின் கேண்டிடேட்டை ஆக்கவே மாட்டாங்க, அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போது உங்களுடையனா அந்த பெரிய திக்கான பாலிசி எல்லாமே டைல்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். எம்ஜிஆர் காலத்து அதிமுக இப்பொழுது இல்லை, கலைஞர் காலத்து திமுக இப்பொழுது இல்லை. இதெல்லாம் புது வடிவம். இப்போ திமுகவில் கூட்டணி பேரங்கள் காங்கிரஸ் ஒரு முரண்பட்டு நிற்கிறாங்க. விசிகேக்கு எவ்வளோ கிடைக்கும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கு எவ்வளோ தருவாங்கன்னு ஒரு பல முரண்பாடு இருக்குது. ஏன்னா புதுசாக ஆளை வண்டியில் ஏற்றுனா எப்படி அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் நிலையில் இருக்காங்க. ஓபிஎஸ் வேறு தூக்கி போட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு நிலையில் இருக்காங்க. அதிமுகவில் ஏற்கனவே பெரிய பெரிய ஆட்கள் போயிட்டாங்க, ஓபிஎஸும் போயிட்டாங்களேன்ட்டு இரண்டு கட்சியிலையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல. அவங்க மனநிலையெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது நீங்கள் கேட்குறது இப்போ அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட நாட்களாக வெளியில் தான் இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் நான் இனிமேல் அரசியல் செய்ய முடியாதுன்னு நினச்சவங்க இங்கே இந்த பக்கம், அதாவது எடப்பாடி பக்கம் இருக்கிறவங்க சரி அவர் விட்டுருவோம், சிவி சண்முகம் மாதிரிலாம் விடணும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே நீங்கள் அவர் கூட இருக்கிறவங்களும் மெல்ல கலந்து போகிறாங்க. இப்போ அவர்களுடைய மனநிலை தேமுதிக போனதுக்கு அப்புறம், தேமுதிக கூட்டணி அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர்கள் கூட்டணி அதிமுகவோட மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. வேறு அவங்க நகர்ந்து போனதே இல்லை. கூட்டணின்னு ஒன்று வச்சு அவங்க அதிமுகவோட வச்சுருக்காங்க. இதை அப்போ ஆப்போசிட் நிலைக்கு அவங்க போகிறாங்க. அதை தவற விட்டது அப்படின்ற பொழுது அவருக்கு ஒரு ப்ரெஷர் வருது. அப்போ அவர் சரி, இப்போ அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி பேர் இனிமேல் தான் சொல்கிறாங்க. அங்கே கமுதியில் அவங்க ஒரு பெரிய மீட்டிங் போட்டு அவங்களும் ஒரு மக்கள் திரட்டி நிற்கிறாங்க. அட்டாக் பண்ணுறது யார் அட்டாக் பண்ணுறாங்க? எடப்பாடி தான் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களுடைய அதிகமான அட்டாக் எடப்பாடி நோக்கி தான் இருக்குது. ஸ்டாலின் போகிற போக்கில் ஆட்சி சரியில்லை, அது வழக்கமான ஒரு பல்லவியை போட்டுட்டு அதிகப்படி அப்போ அவருக்கு ஒரு 2 புதிய 3 ஒரு புதிய சக்திகள் தனக்கு எதிராக போகுது. தேமுதிக, ஓபிஎஸ் இவங்களா. அப்போ இதை குறைஞ்சது ஒரு 2 சக்தியாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் சமரசம் செய்திருக்கலாம். அவருடைய முழு நேர எனர்ஜியை அண்ணாமலை அதிமுக விழுங்கிடுவார், அதிமுகவை நம்ம அலோவ் பண்ணோம். அப்போ அவரை நகர்த்திட்டு நாம் சொல்கிறபடி கேட்குற மாதிரி ஒரு ஆளை நம்ம நிர்ணயிச்சுக்கணும். அப்போது எங்களுக்கு முன்னாள் ஏடிஎம், எனக்கு அங்கே திருப்பி யாரும் தெரியாது, அவங்களோட அஜெண்டா எதுவும் தெரியாது, நான் நினச்ச நேரமாக பேசணும், என்னுடைய பழைய நண்பர் அப்படின்ற வகையில் ஒரு உறவு இருந்தது வகையில் நயினாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது அதிமுகவின் நிலைமை. திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் நிச்சயமாக நினைக்கிறோம் என்னென்னா, என்ன இவங்க இப்படியே ஆள் சேர்த்துட்டே இருந்தால் அந்த தொகுதி அங்கே திமுகவுக்கு காலங்கள். இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் அதே தேனி மாவட்டத்தில் அவர் எம்பி ஆகிட்டார். அப்போ அங்கன்னு உழைச்ச ஆண்டிப்பட்டியில் இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ அவங்க பையன் ஓபி ரவீந்திரநாத்தும் ஓபிஎஸ் பின்னாலே போயிருக்கிறாரு. அவருக்கு நிச்சயமாக இவர் நின்று பிரச்சாரமாக தான் இருப்பார். இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மிகப்பெரிய அளவில் மீடியாவில் இன்றைக்கி திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மீடியா பலம் இருக்குது. அதனுடைய பேச்சுக்களை எல்லாம் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த வகையில் அது அவங்களுக்கு பலமாக இருக்கும். அந்த சீட்டுக்கெல்லாம் கொடுங்க. 2ஆம் கட்ட தலைவர்லாம் நாங்கள் இப்படியே எடுத்துக்கிட்டோம், நீங்கள் புதுசாக ஒரு மாற்றத்திற்கும் பழைய செலவுணதி கொண்டு வரீங்க, ஏவாவில் கொண்டு வரீங்க, அது அவங்க திமுகவே ஆகிடுச்சு. இப்போ இப்படி கொண்டு வந்தீங்க. இப்போ இந்த மாவட்டத்திற்கான பிரமுகர் ஒரு மண்டல ஒருங்கிணைப்பாளர், இன்னும் அவருக்கு பெரிய பொறுப்பே தரதாலாம் பேசிக்கிறாங்க. ஒரு மாநில பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர் மாநில பொறுப்பு கொடுத்து அப்போ அவருக்காக அவர் பேசுகிறார். நான் விசுவாசத்துக்கு பெயர் பண்ணுவார். இப்போ இன்றைக்கி முதல்வர் அவர்கள் உருகிறார். அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், நேசமானவர் அப்படியெல்லாம் அவருக்கு உருகிற பொழுது
இன்றைக்கி நீங்கள் அந்த பதவிகள் இதெல்லாம் வராமல் நீண்ட நாட்கள் உழைச்சவர்களுக்கு நிச்சயமில்ல ஒரு அதிருப்தி ஒன்று கீழே இருக்கும். இன்னொன்று ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, திமுகவில் கண்ணீர் சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்சவங்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை, புதுசாக வர்றவங்களாம் சேர்த்து அவங்களுக்கு புது பொறுப்புகள் தராங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க எதாவது சொல்லுவோம், உள்ளாட்சி தேர்தல் வருது, மேலவை நாங்கள் கொண்டு வரோம், இது மாதிரிலாம் பேச்சு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இப்போ அந்த மாதிரி கட்சிக்காரர்கள் வகையில் அதிருப்தி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம என்ன திமுகவுக்காக ஒர்க் பண்ணுறோமா? அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே வந்து எங்கேயும் எதிர்கட்சி விட உள்கட்சி பூசல் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சீட்டு கொடுத்தா ஒர்க் பண்ணாமல் கூட்டணி கட்சிகள் நீங்கள் கேட்க மாதிரி தான், அது ஷேர் ஆட்டோ மாதிரி தான் ஆச்சு. ஏற்கனவே இத்தனை பேர் நீங்கள் போகும்போது பார்க்கலாம், சில ஷேர் ஆட்டோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா யார் நின்னாலும் அவன் ஏற்றிக்கிட்டே இருப்பான். சில மேலெல்லாம் யாரும் சொல்லுவான். நீங்கள் ஆந்திரா மாதிரி ஒரு இடத்துல ஒரு முறை போகும்போது நீங்கள் இங்கே இருக்கும்போது கீழே உள்ளே இருக்கிறவர் ஷாக் ஆகிட்டார். எங்கே ஏறுவாங்க, நீங்கள் வாங்கல ஆளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஏதோ ஒரு நூல் ஏணி மாதிரி தூக்கி கீழே போடுறான். மேலே ஷேர் ஆட்டோ மேலே ஒரு 10 பேர் ஏறுறாங்க. அது ஒரு மாதிரி அதுக்குன்னு ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. எல்லாம் ஏற்கனவே ஃபில் ஆகிடுச்சு. தேமுதிக வந்துருச்சு, கூட்டணி கட்சிகள் இருக்கா, தமிமுன் அன்சாரி இருக்கிறார், இவர் கருணாஸ் இருக்கிறாரு. இது மாதிரி ஒற்றை தொகுதிகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. பத்தாததுக்கு இவர் சொல்லுவார்ல, என்னப்பா பண்ண எப்படி இருக்கிறேன்னு சொல்லி விவேக கேட்பாங்கல்ல, அவர் சொல்லுவார், என்ன பண்ணுறது 2 குழந்தைங்க, அப்புறம் ஒரு கல்யாணம் வேறு பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தூக்கி அவங்க எல்லாரையுமே வைக்கும்போது சீட் அகாமடேஷன் கூட்டணி கட்சிகள்லேயும் பிரச்சனை வரும். ஆனால் இவர்கள் வந்து நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரு, இருந்தாருங்க போனால் போங்க, இல்லைன்னா நம்ம இவங்களுக்கு தாராளமாக சீட்டு குடிச்சோம். அப்படி தான் வருது விமர்சனம். அப்படி தான் அந்த நிலைமைக்கு அவர் வந்ததுனால தான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறோம். அப்புறம் டீல் அவங்க சீட் ஷேர்ஸ், நீங்கள் இப்போதைக்கு கட்சிக்கு வாங்க, உங்கள் பையனுக்கு ஒரு சீட்டு, ஆனால் எதிர்காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் கூட இருக்கலாம். இப்போ இளைஞரணி ஒரு பேட்டர்ன் அவருக்கு செட் ஆகவும் செய்யலாம். அதனால் அந்த வந்து ஒரு கால பரிமாற்றம் தானே ஒழியா இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ சொன்னீங்க ஷேர் ஆட்டோவில் ஆட்கள்லாம் தூக்கி போட்டு போகிறாரு, இது வந்து ஸ்டாலினோட ராஜதந்திரமா இல்லை ஆட்டோ கவிழ்ந்து அது நகைச்சுவை காட்சியாக மாறிடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இது வந்து இன்றைக்கி விஜய் வருகை, அந்த எஃபெக்ட் வந்து இவங்க வந்து சிறிய வாக்குகளை விற்றக்கூடாது அப்படின்றது அவங்க முதன்மையாக தான் அவங்க தீவிரமாக செயல்படுறாங்க. அடுத்து 4 ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா அவர்களுக்கு கூட பெரிய ராஜதந்திரி அப்படின்னு இன்றைக்கி அதை தனியாக கவனிப்பதற்கு பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. ஐபேக்கு கூட அவருடைய கூட்டாண்மை நிறுவனமாக அங்கே அவரும் இல்லையே தவிர அவருடைய பழைய செட் ஆஃப் இவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. ராபின் சர்மான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பெண் நிறுவனம் ஒர்க் பண்ணுது, தொகுதியை அவங்க தனிப்பட்ட முறையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ பல பேருனுடைய வியூகம், முன்னெல்லாம் மாவட்ட செயலாளர்களே பெரிய வியூக வகுப்பாளர்களாக இருப்பாங்க அந்த இதில். அப்போ நேரடியாக கட்சி தலைவர், மாவட்ட செயலாளர், செயற்குழு, இதுதான் அவங்களோட வியூக கமிட்டி. இன்றைக்கி நீ கட்சி வேலையை செய்ய, ஓட்டை கொண்டு வரதும் கூட்டணியை கொண்டு வரதும் அது இந்த கட்சியே சார்பில்லை. ஏற்கனவே இன்னொரு கட்சி கூட வேலை பார்க்கலாம், நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு வேலை பார்க்கலாம். ஆனால் அவங்கள கூப்பிட்டு வந்து செய்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு மறைந்த ஒரு எழுத்தாளர், ஒரு தொகுதி வந்து சார்ந்திருக்கிறாங்களா, அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஒரு விருது கொடுப்பது, அப்போ அந்த வாக்குகளை பெறலாம். இந்தளவுக்குலாம் சஜஷன் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ராஜதந்திரம்ன்றது 2 டீமுடைய ஒர்க்கு. இப்போ இதில் டிஎம்கேனுடைய டீம் லீடு எடுத்திருக்கு, பல சமரசங்களை செய்ய வச்சிருக்கு, துணிஞ்சிருக்குது. அதிமுக டீம் வந்து இவங்களையும் சமரசத்துக்கு உட்படலை. அவங்க பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு கட்சி தலைவர் அவங்களும் அந்த முடிவு எடுக்கிறது, எஸ்னோ சொல்கிறது. ஒரு டைரக்டர் ஷூட் பண்ணும்போது இந்த சீன் கரெக்டாக இருக்கணும், எஸ்னோ சொல்கிறதுல செலெக்ஷன் பாயிண்டில் டிஎம்கே இன்றைக்கி இந்த முறை லீடு எடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்கிறீங்க? ஓபிஎஸ் வந்து அவர் சொந்த தொகுதியிலே நிற்கிறாருன்னு வைங்களேன், அங்கே வந்து என்னடா ஏடிஎம்கே ஆள் நம்ம ஆள் இப்படி போய் டிஎம்கேல சேர்ந்துட்டான்னு அந்த தொகுதி நான் நிறைய சொல்லியிருக்கேன். செந்தில் பாலாஜி இருக்கார் சமீபத்தில், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர் சில பேருக்கு அவர் அதிமுகவில் இருந்தாருன்ற தகவலே மறந்துடும். ரகுபதி வேலு அதிமுகவில் இருந்தாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனே மாறிடுச்சு. அந்த மாதிரி இப்போ பலர், சேகர் பாபு இன்றைக்கி திமுக சென்னை சிட்டி ஃபுல்லாக சீட்ஸை யாருக்கு என்ன மாதிரியான விஷயம், அவங்க எப்படியெல்லாம் டீல் பண்ணணும், ஒருத்தர் வந்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேகர் பாபு தான் பண்ணுறார். ஆனால் அதே சட்டமன்றத்தில் கலைஞர் இருக்கும்போதே அவர் வந்துட்டார். சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் பொழுது கருணாநிதியை நோக்கி அடிக்க சென்றவர் தான் சேகர் பாபு. இன்றைக்கி திமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான முகமாக, குறிப்பாக சென்னை மண்டலம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரினுடைய மண்டலத்திற்கு மிக முக்கிய ஒரு மந்திரியாக அவர் விளங்குகிறார். சிஎம்டி சேர்மனாக இருக்கிறார். அதனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக அவங்க கொஞ்ச நாளில்
மறக்கப்படும். சார் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓபிஎஸ்ஸை வந்து கொண்டு வந்துட்டா தென் மாவட்டத்தில் ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வந்துடும், ஒரு குறிப்பிட்ட சமூக ஓட்டு அங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ்கள் வருது. இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்துட்டார், அந்த ஓட்டெல்லாம் வந்து அப்படியே டிஎம்கேக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? தேர்தல் வெற்றிக்கு உதவும்? தேர்தல் வெற்றிக்கு உதவுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து தேர்தல் வெற்றிக்கெல்லாம் உதவும். இது வந்து ஒரு அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யும். இப்போ மற்றபடி பெரும்பான்மை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓ ரொம்ப எல்லாரையும் அதிருப்தியாளர்களையும் கொண்டு வந்துட்டாரு, அப்போது இது வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தான். அந்த எண்ணத்தை மற்றவர்களுக்கும் திமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமே தவிர அங்கங்கே நீங்கள் செயல்பாடுகள் தான் நிச்சயமாக நிர்ணயிக்கும். இப்போ இன்றைக்கி இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் வந்து இப்போ ஆட்சியினுடைய கடைசி நேரத்தில் இப்போ அங்கன்வாடி ஊழியர்கள் சத்து ஊழியர்களுக்கெல்லாம் அவங்க கேட்ட ஒரு சில கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றியிருக்கிறார் பாருங்கள். அது ஹைலைட் ஆகலை. ஆனால் ஒரு கேள்வி வருது, நீ கடைசி நேரத்தில் தான் நீங்கள் செய்வீங்களா, அப்போ வாக்குறுதி கடைசி நேரத்தில் தான் ரோடு போடுவீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கலாமே தவிர ஆனால் முழுமையாக தேர்தல் வெற்றிக்கு நிச்சயமாக உதவாது. அவன் எந்த கட்சி இப்போ இங்கேருந்து ஒரு பெரிய கடைசி நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது திமுகவில் ஒருத்தர் இருக்கார், இப்போ சுரேஷ் ராஜன் மாதிரி இருக்கார், என்கேபி ராஜா மாதிரி இருக்கார், ஈரோடில் இருக்கார், அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, தோத்துறாங்க, நீ கொடுத்தீங்கன்னா தோற்றுருவீங்க, உடனே அவர் வந்து அதிமுகவுக்கு போயிட்டார் அப்படின்னா அது கடைசி. இப்போ இதுக்கு முன்னாலே திருப்பரங்குன்றத்தில் சரவணன், டாக்டர் சரவணன் அப்படி தான் இருந்தார். இப்போ பிஜேபிக்கு போனார். அப்படி வந்து டிக்ளேர் பண்ண உடனே டிஎம்கேவில் சீட்டு இல்லைன்னே அங்கே போனார். அங்கே போன உடனே பிஜேபியில் சீட்டு கொடுத்தாங்க. ரெண்டும் ஒரே நாளில் நடந்துச்சு. போனார், சீட்டு கொடுத்தாங்க, எப்போ மெம்பரானு தெரியல, துண்டு கடையில் வாங்கிட்டான்னு ஒன்றுமே அவருக்கு சீட்டு இங்கே டிக்ளேர் பண்ண போனார், நின்னார், வெற்றி பெறல. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு வந்தார். ஏடிஎம்கேவில் அவர் இன்னும் வெற்றியை சுமைச்சிடல. அது வந்து மக்கள் வந்து அந்த அலை பெரும்பான்மையான கட்சி அன்றைக்கி இருக்கிறது அதுதான் நிச்சயமாக நிர்ணயிக்கும். அதை நம்ம பார்க்கலாம். தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டில் அரசியலில் பல மாற்றங்கள், பல வரலாற்று நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க சார். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.